கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 இருந்து 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு 2/4/2024 அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா, கால பைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்யறதை விட தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே கால பைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேயானால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 இருந்து 7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 இருந்து 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடியது ரொம்பவும் விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கார். அதனால் பேச்சு கொஞ்சம் கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா நீங்கள் பேசுகிறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் சற்று குறைவாக காணப்படும். இருந்தாலும் அது நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பிரச்சனைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6, 9ஆம் அதிபதி நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையின் மூலியமாக
பணவரவிற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய திருமணமான தம்பதியினருக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்கு பிராப்திக்கு பார்த்துருந்தேன்னா குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்றத்துடன் காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது ஆண்களுக்கு விந்து கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா 5ஆம் அதிபதி அவரே சுக்கிரனாக போய் அவர் வந்து 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்தில் முயற்சியினுடைய இடத்துல போய் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுவும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். குரு சந்திர யோகம் அமையிறது 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஏப்ரல் 1லிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:15 மணி வரலும் வந்து சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறதும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் அமையிறது. இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அது வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் தேதி கார்த்தாலிருந்து, அதாவது 12:15 மணியிலிருந்து 5ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:45 வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னரோடு நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், அதாவது 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் தேதி காலத்தால் ஒரு 6 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது செவ்வாய், சந்திரன் மற்றும் சனி 3 கிரகங்கள் இருக்குது. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு கணிசமான ஒரு மார்ஜினோட ப்ராஃபிட்டோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவா, அதை தவிர வந்து இந்த பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸில் இருக்கவா, தார் இந்த மாதிரியான விஷயம், ஹெச்ஆர் இவாளெலாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதை தவிர வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அட்மினாக இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், சுபத்துவம் அடையிறது. அதனால் 5ஆம் இடம் 3ஆம் இடம் ரொம்ப வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த வாரம் கால அஷ்டமி வருது, தேய்பிரை அஷ்டமி வேறு வருது. அதனால் காலபைரவ அஷ்டமி இது சொல்லுங்க, சோஸ்திரம் சொல்லிட்டு அங்கே தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் போய் வணங்கிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதை தவிர சனி பிரதோஷம் போய் வணங்கிட்டு வர்றதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் கவனமாக இருங்கோ. உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.